வணக்கம், நான் வெங்கடேஸ்வரன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சன் அண்ட் சோலார் கான்ஸ்டன்ட் பத்தி பேச போறோம். அதாவது சன்னோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதோட லேயர்ஸ் என்ன, பேசிக் பேராமீட்டர்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் என்ன எமிட் பண்ணுது, அப்புறம் சோலார் கான்ஸ்டன்ட், ஒரு சில இம்பார்ட்டன்டான டெஃபினேஷன்ஸ் பத்தி நான் சொல்ல போறேன். இதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மில்கிவே கேலக்சிலேயே ரொம்ப இம்பார்ட்டன்டான பிரைட்டஸ்ட் ஸ்டார் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் தான். எர்த்துக்கு அதை இந்த சன்னை விட்டா வேற எந்த ஒரு ஹீட் சோர்ஸோ லைட் சோர்ஸோ கிடையாது. இந்த ஹீட் சோர்ஸும் லைட் சோர்ஸும் கொடுக்கறதுக்கு சன்னுக்கு எப்படி இவ்வளோ எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சன்னோட கம்போசிஷன் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். 73% ஹைட்ரஜன், 25% ஹீலியம் அண்ட் 2% ஆஃப் ஆக்சிஜன் ஆர் அதர் கேஸஸ், அதர் 2% அதர் கேஸஸ் இருக்கு. ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா எந்த விதத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரோஜன் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஃபியூஸ் ஆகி 1 ஹெவி மாலிகுல் ஆஃப் ஹீலியம் கொடுக்குது. இது ப்ரொடியூஸ் பண்ற எனர்ஜி தான் எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இந்த எனாமஸ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த சன்னோட மாசுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதாவது இவ்வளவு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற இந்த சன்னோட டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6000 கெல்வின் இருக்கு. நான் சொல்றது ஆவரேஜ் டெம்பரேச்சர். சென்டர் ஆஃப் தி சன்ல பாத்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டிகிரிஸ் டெம்பரேச்சர் இருக்கும், கெல்வின் டெம்பரேச்சர் இருக்கும். இதுவே அவுட்டர் சன் பாத்தீங்கன்னா 10⁶ கெல்வின் டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேங்களா? இந்த இன்டீரியர் கோர்ல இருக்கிற டெம்பரேச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ல இருந்து, அதாவது 8ல இருந்து 40 × 10⁶ கெல்வின் வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்கும். ஓகேங்களா? இப்போ சன்னோட டயாமீட்டர் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1.4 × 10⁹ மீட்டர். அதுக்கப்புறம் சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற மீன் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா 1.5 × 10⁻11 மீட்டர். ஓகேங்களா? சன்னோட டென்சிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 times greater than that of water. That means 1 lakh kg/m³. ஓகேங்களா? இப்போ இந்த சன்னோட இந்த டெம்பரேச்சர் இவ்வளோ இருக்கும்போது இதோட ஸ்டேட் என்ன அப்படின்றத கண்டிப்பா பார்க்கணும். அது என்னன்னா, நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம், ஸ்டேட் ஆஃப் மேட்டர் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸ்டேட் ஆஃப் மேட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட் அண்ட் கேஷியஸ் ஸ்டேட். அது இல்லாம இன்னொரு ஸ்டேட் ஒன்று இருக்கு, அது பிளாஸ்மா. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளாஸ்மா எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹையஸ்ட் டெம்பரேச்சர் எங்க இருக்கோ அங்கதான் இருக்கும். ஸோ சன் தான் ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கிறதுலே. ஸோ அந்த சன்னோட ஸ்டேட் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட் இதுல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அயனைஸ்டு கேசஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கப்புறம் சன்னோட லேயர்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சன்னோட லேயர்ஸ் பத்தி பார்க்கும்போது இதுல 4 லேயர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கோர், அதுக்கப்புறம் போட்டோஸ்பியர், குரோமோஸ்பியர் அண்ட் கரோனா. இது சென்டர் ஆஃப் தி சன்ல கோர் இருக்கும். இந்த கோரோட டெம்பரேச்சர் தான் மில்லியன்ஸ் ஆஃப் டிகிரி டெம்பரேச்சர் அப்படின்னு சொன்னேன், கெல்வின் டெம்பரேச்சர். ஓகேங்களா? இதுவே அங்கிருந்து ஒரு 2000 to 3000 கெல்வின் நம்ம டிராவல் பண்ணி போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹாட் கேசஸ் இருக்கும். அங்கதான் கன்வெக்ஷன் நடக்கும், அதாவது ஹீட் டிரான்ஸ்ஃபர் பை கன்வெக்ஷன் அங்கதான் நடக்கும். ஸோ கன்வெக்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஜோனை. இந்த ஜோனுக்கு இன்னொரு பேர் என்னன்னா போட்டோஸ்பியர். இதுல எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,30,000 கெல்வின் இருக்கும். 1,30,000 கெல்வின். இதோட டென்சிட்டி சென்டர்ல இருந்து போறதுனால கம்மியா இருக்கும். அதாவது சென்டர்ல இருந்து பெரிஃபெரிக்கு போற வரைக்கும் டென்சிட்டி போக 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 கம்மியாகிட்டே வரும். அதுக்கப்புறம் போட்டோஸ்பியர்ல இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி போனீங்கன்னா அங்கதான் குரோமோஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லேயர் பேர் குரோமோஸ்பியர். அதாவது அந்த குரோமோஸ்பியர்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல்லா கன்வெக்டிவ் ஜோன்ஸ், அதாவது கூல்டு கேசஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, இந்த கூல்டு கேசஸ் என்னென்ன அப்படின்றது எல்லாமே அயனைஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். ஸோ அதை தாண்டி டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி போனீங்கன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கதான் கொரோனா அப்படின்ற லேயர் இருக்கு. அதாவது டுவர்ட்ஸ் த பெரிஃபெரி தான் கொரோனா. அது × 10⁶ கெல்வின், அதாவது 10⁶ கெல்வின் இருக்கும் அதோட டெம்பரேச்சர். ஓகேங்களா? இதுதான் சன்னோட லேயர்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சன்லைட்ல இருந்து வர்ற இந்த ரேஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரத்துல
காஸ்மிக் ரேஸ்ல இருந்து ரேடியோ வேவ்ஸ் வரைக்கும் இருந்தா கூட சன்லைட்ல இருந்து வர அந்த ரேஸோட வேவ் லென்த் பாத்தீங்கன்னா 0.15 to 250, அதாவது 120 சாரி 0.15 to 120 மைக்ரோமீட்டர். இந்த ரேஸ் தான் வந்து சன்லைட்ல இருந்து வருது. இதை வந்து 3 மேஜர் கேட்டகரியா பிரிக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூவி ரேஸ், ஐஆர் ரேஸ் அண்ட் விசிபிள் லைட். ஓகேங்களா, இந்த விசிபிள் லைட்டோட வேவ் லென்த் பாத்தீங்கன்னா 0.4 இருந்து 0.8 மைக்ரோமீட்டர். இதுவே லெஸ் தென் 0.4 மைக்ரோமீட்டர் அப்படின்றதுன்னா அது யூவி ரேஸ். இதுவே கிரேட்டர் தென் 0.8 மைக்ரோமீட்டர் இருந்ததுன்னா அது ஐஆர் ரேஸ். யூவி ரேஸ் வந்து விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. இதுவே தெர்மல் ரேடியேஷன்ஸ்க்காக தான் யூஸ் ஆகுது இந்த ஐஆர் ரேஸ். ஓகேங்களா, தெர்மல் ஹீட் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக தான் யூஸ் ஆகுது இந்த ஐஆர் ரேஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸ் எமிட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இது என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன் எமிட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன், பீம் ரேடியேஷன், டிஃப்யூஸ் ரேடியேஷன் அண்ட் குளோபல் ரேடியேஷன். அதாவது எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன்னா என்னன்னா அவுட் சைட் தி அட்மாஸ்பியரிக் ஏர், அதாவது அட்மாஸ்பியர் எர்த் அட்மாஸ்பியர்ல இருந்து அவுட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் ஸ்பேஸ் இருக்கும் இல்லைங்களா, அது வரைக்கும் வர்றது வந்து எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன். அதுவே அட்மாஸ்பியருக்கு உள்ளார வந்துட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா அது என்ன டைப்ஸ் ஆஃப் ரேடியேஷன்ஸா அதை வந்து கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பீம் ரேடியேஷன், டிஃப்யூஸ் ரேடியேஷன், குளோபல் ரேடியேஷன். இந்த பீம் ரேடியேஷன்ன்றது என்னன்னா சன்ரைஸ் வந்து எந்த ஒரு ஏர் மாஸ்லயோ இல்ல வேற எந்த ஒரு இதுலயும் படாம வேற எந்த ஒரு அப்ஸ்ட்ரக்லுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா எர்த் சர்ஃபேஸ் வந்து ரீச் ஆகுது இல்லைங்களா, அது வந்து பீம் ரேடியேஷன். டிஃப்யூஸ் ரேடியேஷன்னா என்னன்னா கிளவுட்ஸ்னாலேயோ இல்ல அட்மாஸ்பியரிக் ஏராலேயோ அப்சர்வ் ஆயிட்டு ஸ்கேட்டர் ஆயிட்டு அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற ரேடியேஷன் வந்து எர்த் சர்ஃபேஸ் மேல வந்து விழுது அப்படின்றது தான் டிஃப்யூஸ் ரேடியேஷன். குளோபல் ரேடியேஷன்னா என்னன்னா டிஃப்யூஸ் ரேடியேஷன் அண்ட் டைரக்ட் ரேடியேஷன் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஆட் பண்ணி எடுத்தா அது வந்து குளோபல் ரேடியேஷன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் சோலார் கான்ஸ்டன்ட்னா என்னன்றதை பத்தி பார்க்கலாம். சோலார் கான்ஸ்டன்ட்னா என்னன்னா ஒரு மீட்டர் ஸ்கொயர் எர்த் சர்ஃபேஸ்ல, அதாவது 1 மீட்டர் ஸ்கொயர் எர்த் சர்ஃபேஸ்ல பெர்பெண்டிகுலரா வந்து விழற சன்ரேஸ் வந்து அது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அந்த எர்த் சர்ஃபேஸ்க்கு கொடுக்குது, அதாவது எர்த் சர்ஃபேஸ் வந்து ரிசீவ் பண்ணுது, ஒரு சன்ரைஸ்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியா ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் ரிசீவ் பண்ணுது அப்படின்றது தான் சோலார் கான்ஸ்டன்ட். இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1367 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, இதுக்கு அடுத்தது 3 இம்பார்ட்டன்டான டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்ரேடியன்ஸ், இர்ரேடியேஷன் ஆர் இன்சோலேஷன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேடியோசிட்டி. இது 3 ரேடியேட்டிவ் டிரான்ஸ்ஃபர்ல முக்கியமான பங்கு வகிக்குது. ஓகேங்களா, நம்ம சன் வந்து பாத்தீங்கன்னா ரேடியேட்டிவ் டிரான்ஸ்ஃபர் மூலமா தான் நிறைய எனர்ஜி வந்து நம்மளுக்கு தருது. ஓகேங்களா, சோ இர்ரேடியன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் ஒரு செகண்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்றது தான் இர்ரேடியன்ஸ். இதுவே இர்ரேடியேஷன் ஆர் இன்சோலேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிசீவ் ஆகுது ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபார் எ கிவன் பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லும்போது இந்த கிவன் பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு மந்தா இருக்கலாம், ஒரு இயரா இருக்கலாம், ஒரு டேவா இருக்கலாம், ஒரு ஹவரா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரேடியோசிட்டி அப்படின்னா என்னன்னா ஒரு மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து அந்த ஏரியாவில இருந்து வெளில போகுது, அதாவது எமிட்டட் பை தி அந்த சர்ஃபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எமிட்டட் பை தி சர்ஃபேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ரேடியோசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் வாட் பர் மீட்டர் ஸ்கொயர், இது எல்லாத்துக்குமே வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் தான். இன்சோலேஷனுக்கு மட்டும் வாட் ஹவர் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல வந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல சொல்லிட்டேன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பருதிச்சோலை அப்படின்ற இந்த சேனல் எதுக்காக கொண்டு வந்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்காக ஆரம்பிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சோலார் எனர்ஜி பத்தி அவேர்னஸ் வந்து எல்லாருக்கும் கிரியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோஸை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து லீவ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி ஷேர் பண்ணீங்கன்னா தான் எல்லாருக்கும் இந்த வீடியோஸ் போய் சேரும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இதை பத்தி 4 பேர்கிட்ட பேசுங்க. பேசதான் இது வந்து இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கவர்மெண்ட் என்னதான் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் கொண்டு வந்தாலும் சோலார் எனர்ஜிக்காக அதை பத்தின அவேர்னஸ் நம்மளுக்கு இல்லாம போயிடுச்சுன்னா அது நிறைய பேருக்கு ரீச் ஆகாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு இந்த சேனல் வந்து ஒரு இனிஷியேட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படி சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். தேங்க்யூ.